20 ருபீஸில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் 200 ருபீஸ்க்கு வந்துருச்சு. ஸோ என்னோட மிஸ்டேக் தான். பேபியை டெய்லியும் ஷேர் ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவேன். ஸோ அது அப் அண்ட் டவுனே எனக்கு 20 ருபீஸோடு முடிஞ்சிடும். பட் நேற்றுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். பஸ் மோஸ்ட்டாக டைமிங் எனக்கு தெரியாது, எக்ஸாக்டாக எந்த ஸ்டாப்பிங்னு எனக்கு தெரியாது, ஸ்டாப்பிங்கோட நேம் தெரியாது, எந்த பஸ் எங்கே நிற்கும் எங்கே நிற்காது அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுவும் மார்னிங் ஸ்கூல் டைம் அப்போது பேபியை அழைச்சிட்டு ரஷ்ஷாக பஸ்ஸில் வந்து அழைச்சிட்டு போவேணாம் அப்படின்றதுக்காகவே ஷேர் ஆட்டோ இல்லைனா தனியாக ஓன் ஆட்டோ அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிடுவேன். பட் நேற்றுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு பஸ்ஸு. ஸோ எனக்கு நம்ம ஸ்டாப்பிங்கில் நிற்கிது, அப்போ ஸ்கூல் ஸ்டாப்பிங்லேயும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்டாப் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டாப் இதோட 2 பேர் நேம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கோட நேமும் தெரியாது. நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆக்சுவலாக அந்த பஸ் பேபியோட ஸ்கூல் ஸ்டாப்பிங்கில் நிற்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாப்பில் நிற்கும், அந்த ஊர் பேர் என்ன அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ அவங்கள்ட்டே கேட்டேன் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாப் நிற்கும் அப்படின்ட்டு. இனிமேல் வந்து ஃபைனலாக வேலூரில் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இங்கேருந்து வேலூர் போகிறதே 20 மினிட்ஸ், ரிட்டன் வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ பேபிக்கு ஸ்கூல் டைமிங் வந்து மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக அதுவும் புது பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த பஸ் வந்து நின்றுச்சு. ஸோ ஷேர் ஆட்டோ போகணும் அப்படின்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ டைம் இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து தனியாக ஒரு ஆட்டோ பிடிச்சி ரிட்டன் வந்துட்டோம் ஸ்கூலுக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அது என்ன மைண்ட் செட் என்ன அப்படின்றதுலாம் தெரில. கொஞ்சம் விசாரிச்சு இருக்கணும், நமக்கு தெரியாத ஊர், பழக்கம் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே தெளிவாக ப்ராப்பராக கேட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே அப்படின்ட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு நன்மைக்குன்னு தான் சொல்லுவாங்க எது நடந்தாலும். ஸோ அந்த மாதிரி நினச்சி ஃப்ரீயாக விட்டது.